காலைதோறும் புதியவை. இரட்சிப்பு இலவசம். மார்ச் 29. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:24. அமெரிக்கா ஸ்பெயின் நாட்டுக்கும் இடையே யுத்தம் நடந்து வந்த நாட்களில் ரூஸ்வெல்ட் என்பவர் அமெரிக்க இராணுவத்தில் கர்னலாக பணியாற்றி வந்தார். இவர் தனக்கு கீழே பணியாற்றிய வீரரிடம் நெருங்கிய அன்பு கொண்டவர். ஒருமுறை கியூபாவில் தன் சேவகர்களோடு இருக்கும்போது குமாரி கிளாரா பர்டன் என்ற நர்ஸ் காயமடைந்த போர் வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக அங்கே வந்திருந்தார் என்றும் அவருடைய மேற்பார்வையின் கீழ் நிறைய நல்ல உணவு வகைகள் பரிமாறப்பட்டன என்றும் கேள்விப்பட்டார். உடனே ஆட்களை அனுப்பி அந்த நல்ல உணவு வகைகளில் கொஞ்சத்தை தனக்கு விற்கவும் அதற்கான பணத்தை உடனே கொடுத்து விடுவதாகவும் கூறினார். குமாரி கிளாரா வந்தவர்களிடம் தன்னிடம் உள்ள உணவை விற்க முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். இதை அறிந்த கர்னல் ரூஸ்வெல்ட் மிகவும் வருத்தமுற்று, எப்படியாகிலும் இந்த உணவு வகைகளில் சற்று தன் வீரர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பி நேராக குமாரி கிளாராவை சந்திக்க சென்றார். என் வீரர்களுக்கும் நல்ல உணவு வகைகள் வேண்டும், அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் கர்னல். குமாரி கிளாரா அவரை பார்த்து, என்னிடம் உள்ள உணவு வகைகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆனால் என்னிடம் கேட்பீர்களானால் அவைகளை இலவசமாக தருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார்கள். கர்னல் ரூஸ்வெல்ட் சிரித்துவிட்டு உணவை இலவசமாக பெற்று சென்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 21:6. இரட்சிப்பை குறித்த விஷயத்திலும் அநேகர் கர்னல் ரூஸ்வெல்ட் செய்த தவறையே செய்கிறார்கள். தங்களுடைய நற்கிரியைகள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல், தசமபாகம் கொடுத்தல், ஏழைகளுக்கு கொடுத்தல் போன்றவற்றால் இரட்சிப்பை வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது தேவ பிள்ளைகளின் மனநிலை அல்ல. அது ஒரு கூலிக்காரனுடைய மனநிலை என்று ஒரு எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். எனவே இரட்சிப்புக்கு விலை பேசாமல் இலவசமாய் பெற்று இலவசமாய் அநேகரை கிறிஸ்துவிடம் இணைப்போம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:8. ஜெபம். பிதாவே, இலவசமாய் கிடைக்கும் இரட்சிப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் பெற்றுக்கொள்ள கிருபை அருளும். ஆமேன்.